ஹலோ மக்களே, சிந்து பைரவி இப்ரேமும் சிவாவும் சிந்துவும் 2 பேரும் சந்தோஷமாக சென்னைக்கு கிளம்புறாங்க. சென்னைக்கு போகும்போது திடீர்னு அவங்களுடைய வண்டி பஞ்சர் ஆகிடுது. டாக்டர் என்ன ஆச்சு, ஏன் வண்டி கோணையாக போகுது? அதுவா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு போலன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. ஆமாம், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, இப்போ அதை ரெடி பண்ணணுன்றாங்க. எத்தனையோ பேர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க, ஆனால் யாருமே நிப்பாட்டுறதில்ல. டாக்டர் நீ உள்ள உட்காரு, இந்த சிந்துவை பாரு இப்போ என்ன பண்ணுறன்ட்டு அப்படின்னுவாங்க. ஒருத்தர் காரை பிடிச்சி லிஃப்ட் கேட்குறாங்க. உடனே அவங்க நிப்பாட்டுறாங்க. என்னாச்சு மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றாங்க. இல்லை, காரோடைய டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அது ரெடி பண்ணுறதுக்கு எங்ககிட்ட எதுவும் இல்லை, நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறீங்களா? சரி ஓகேன்றாங்க. உடனே சிவா கண்ணாடியில் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மேடம் நீங்கள் மட்டும்தான் அவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தீங்களா? இல்லை இல்லை, என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் எங்கே இருக்காரு, உள்ளதான் இருக்காருன்னுவாங்க. சிவா இறங்குறாங்க. தேங்க்ஸ் ப்ரோன்றாங்க. பரவாயில்ல மேடம், உங்கள் ஹஸ்பண்டை உள்ளே உட்கார வச்சுட்டு என்ன வேலை வாங்கிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நல்ல ஒரு ஒய்ஃபு நல்ல ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாங்க. எப்படி சிந்து, பாய்ஸுங்க மெஜாரிட்டி என்னென்னா பொண்ணுங்க ஹெல்ப் கேட்டால் டக்குன்னு செய்வாங்க, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்றாங்க. வேற லெவல் தான். ஆனால் சிந்து நீ என்னம்மா யோசிக்கிற தெரியுமா? சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்புறம் ஆறுமுகம் அந்த வாழைத்தர அவங்க எவ்வளோதான் சொன்னாலும் வாங்காத போயிடுவாங்க. ஆறுமுகத்துக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 20 லட்சத்துக்கு கொடுத்ததுனால கொடுத்துருப்பேன், நீங்கள் 30 லட்சம் சொன்னால் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்றாங்க. 30 லட்சம் கம்மியா, 20 லட்சம் கம்மி, 20 லட்சம் கம்மி, எங்களுக்கு அதுதான் வேணும் ஆறுமுகம் அப்படின்னு சொன்னதுனால ஆறுமுகம் ஃபீல் ஆகுறாங்க. அடுத்த ஆறுமுகம் என்ன செய்ய போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.